லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ் இவ்வளோ காலங்கள் யாராலையும் அழிக்க முடியாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு யார் காரணம்னா நம்மளுடைய முனிவர்களும் சித்தர்களும். சிவவாக்கியர் அனாதிநாதரை பற்றி சொல்லியிருக்காரு, அகத்திய பெருமான் அனாதிநாதரை பற்றி சொல்லியிருக்காரு. எல்லோருமே அவர்களுடைய அந்த நூல்களில் தன்னுடைய அனாதிநாதரை பற்றியும் அவர் தன்னுடைய குரு பற்றியும் அனாதிநாதரை பூஜித்ததை பற்றியும் அவர்கள். அனாதிநாத சித்தருடைய ஜீவ ஆலயம் அப்படிங்கிறது எங்க இருக்கு, எந்த இடத்துல அவரை நம்ம வழிபடலாம்? இந்த அனாதிநாதர்னாலே பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் தான். அவருக்கு நான் என்னுடைய சமாதி நிலை, என்னுடைய நிர்விகல்ப சமாதியில் தான் அனாதிநாதரை எனக்கு அனுகிரகம் செய்தார். ஏன்னா நான் முன்னாடி சொன்னது போல் முருகப்பெருமான் என்னுடைய ஞானகுரு. அப்போ அனாதிநாதர் எனக்கு சூட்சமமாக ஆசை, பேராசை, காமம், குரோதத்திற்குள்ளே மாட்டிக்கிட்டு மாயைக்குள்ளே சிக்கிக்கிட்டு மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படி தான் வாழ்வியல் இங்கே நடந்தது. அப்போ அந்த பிறப்பிற்கு அப்பால் ஞானம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் ஆவடைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஜோதி. அப்போ அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பு தான் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, எதை வேண்டியும் யாருக்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது, யாருடைய கண்ணீருக்கும் நம்ம ஆளாகக்கூடாது, எனக்கு யாரும் எதிரி இருக்கக்கூடாது, நானும் யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது. இந்த ஒரு பிரார்த்தனையை வச்சிங்கனால, ஏன்னா அனாதிநாதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், உருவம் இல்லைன்னுங்கிறவங்களும் அனாதிநாதரை வணங்கலாம், உருவம் இருக்குங்கிறவங்களும் அனாதிநாதரை வணங்கலாம், இறைவன் ஜோதி ஸ்வரூபம்ங்கிறவங்களும் அனாதிநாதரை வணங்கலாம். ஏன்னா அனாதிநாதருடைய மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி உடம்பு முடியலைன்னா அந்த தண்ணியை குடிக்க கொடுக்கலாம். நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணியே பாருங்கள். அந்த தண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு குடிக்கிற தண்ணிக்கும் அந்த தீபம் கருங்கல்ல ஏத்துறதுக்கும் மற்ற உலோகங்கள் ஏத்துறதுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன? அதாவது சுவாமியுடைய விக்கிரகம் பார்த்தீங்களா எதில் இருக்கும்? மோஸ்ட்லி ஆரம்ப காலகட்டத்திலலாம் கருங்கல். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு அறம்மிகு அடிகளார் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஞானகுரு முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், ஆதிகுரு அனாதி சித்தர் திருவடிகள் சரணம். ஐயா, நம்ம அனாதிநாத சித்தர் பற்றி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம். ஆனால் அவரை பற்றி பேசுறது அந்த அட்சய பாத்திரம் மாதிரி பேச பேச நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். எனக்கு சின்ன வயசுல நான் கேட்ட ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ஆதியாய் அனாதியாய் அவதரித்த செந்தமிழ் அப்படின்னு சொல்லி. அனாதிநாதருக்கும் தமிழுக்குமான சம்பந்தம் அப்படிங்கிறது ஏதாவது சொல்ல முடியுங்களா ஐயா? கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது நம்மளுடைய சித்தர்கள் தான் இந்த தமிழ் வளர்த்தவர்கள்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அகத்தியராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், இப்போ தமிழ் இவ்வளோ காலங்கள் யாராலையும் அழிக்க முடியாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு யார் காரணம்னா நம்மளுடைய முனிவர்களும் சித்தர்களும் நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் தான். அப்போ தமிழுடைய பெருமையையும் தமிழில் இருக்கக்கூடிய ஞானத்தையுமே நம் சித்தர்கள் எழுத்து வடிவமாக நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சித்தர்களுடைய வழித்தோன்றலா ஆதி மூலமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா அனாதிநாதர் தான். அப்போ இப்போ ஒரு உதாரணத்திற்கு நான் ஒரு வகுப்பறையில் படிக்கிறேன். அந்த வகுப்பில் ஒரு பாடத்தில் நான் கை தேர்ந்து வந்தேன் அப்படின்னா அதுக்கு யார் காரணம்னா என்னுடைய ஆசிரியர். அப்போ சித்தர்களுக்கெல்லாம் சித்தராய், ஆதி சித்தராய், ஆதி குருவாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சித்தர்களுடைய புத்தகங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்க. ஏன்னா அனாதிநாதர்னா யார், என்ன திடீர்னு அனாதிநாதர்னு சொல்லி கூட சில பேர் கேட்பாங்க. இடைக்காடார் அவருடைய காப்புல அனாதிநாதரை பற்றி குறிப்பிட்டிருக்காரு, சிவவாக்கியர் அனாதிநாதரை பற்றி சொல்லியிருக்காரு, அகத்திய பெருமான் அனாதிநாதரை பற்றி சொல்லியிருக்காரு. எல்லோருமே அவர்களுடைய அந்த நூல்களில் தன்னுடைய அனாதிநாதரை பற்றியும் அவர் தன்னுடைய குரு பற்றியும் அனாதிநாதரை பூஜித்ததை பற்றியும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சித்தர்கள் முறையாக அதுக்கப்புறம் சங்கம் வளர்த்தவர்கள் மூலியமாக நம்மளுடைய தமிழ் அப்படிங்கும்போது இன்றைக்கில் என்றைக்குமே அழியாத ஒரு இடத்தில் இருக்கும். ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்த மொழி நம்மளுடைய மொழி. எத்தனையோ மொழிகள் இருந்தாலுமே தமிழ் மொழி போல மாணிக்க வாசகர் சொல்லுவார், அதாவது திகட்டாத தேன்னு சொல்லுவார். அதுபோல் தமிழ் திகட்டாத தேன். எல்லா மொழிகள்லையும் உங்களுடைய ரசத்தை, அதாவது நவரசம்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அதையே தமிழில் வெளிப்படுத்துறது தான்
உள்ளார்ந்து உணர்வு பூர்வமாக இருக்கும். அப்பேற்பட்ட மொழி தமிழ் மொழி. அப்போ அந்த தமிழ் மொழியை நம்மக்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு சித்தர்கள் எந்த வடிவத்தில் சேர்த்தார்களோ அதற்கு மூலமாக இருந்த அனாதிநாதரும் ஒரு தமிழ் ஞானி, தமிழ் சித்தர் தான். அதனால தான் தமிழையும் அனாதிநாதருடைய புகழை சொல்லி தான் எல்லா சித்தர்களும் ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயமா. இப்ப சித்தர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இடங்கள்ல ஜீவ சமாதிகள் அப்படின்னு சொல்லி வழிபடுறோம், ஜீவ ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி வழிபடுறோம். அனாதிநாத சித்தருடைய ஜீவ ஆலயம் அப்படிங்கிறது எங்க இருக்கு, எந்த இடத்துல அவரை நம்ம வழிபடலாம்? இல்லை, அனாதிநாதர்னாலே பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் தான். அவருக்கு ஜீவ சமாதிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் இடைக்காடர், நான் சொல்லியிருந்தேன் போன கேள்வியில், இடைக்காடர் எங்கே இருக்காருன்னா திருவண்ணாமலையில் இருக்கார். நீங்கள் திருவண்ணாமலையில் ஜோதியாக வழிபாடு பண்ணுறதே அனாதிநாதர்னு தான் சொல்லியிருக்கேன். ஆமாம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா சதுரகிரியிலையும் அனாதிநாதர் இருக்கார். அனாதிநாதர், ஆதிநாதர், மச்சநாதர், மச்சேந்திரியநாதர்னு 8 சித்தர்கள் தான் இந்த சித்தர்களுடைய பரம்பரையை உருவாக்கினவங்களே. அதில் அனாதிநாதரும் ஒருத்தர். அப்போ அனாதிநாதருங்கிறது சிவனுடைய சுரூபமாக சித்தர்களுக்கெல்லாம் சித்தராய் குருவாய் இங்கே வந்தவர் தான் அனாதிநாதர். மற்றவர்களுக்கெல்லாம் பிறப்பு இறப்பை பற்றிய ஏதாவது ஒரு சுவடுகள், சான்றுகள் இருக்கும். ஆனால் அனாதிநாதருக்குங்கிறது பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அப்போ அனாதிநாதர் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர். அவருக்கு ஜீவசமாதின்னு கிடையாது. உங்களுடைய உள்ளம்தான் அவருக்கு பெருங்கோவில். எல்லா சிவாலயங்கள்லையுமே லிங்கோத்பவர்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் போன வீடியோவில் சொன்னது போல சிவனுக்கு பின்னாடி லிங்கோத்பவர் இருக்காரு. அப்போ அனாதிநாதர் தான் லிங்கோத்பவரான. அனாதிநாதர் வேறு, லிங்கோத்பவர் வேறு. அனாதிநாதர் சிவபெருமானுடைய ஆலயத்தில், எல்லா சிவாலயத்துக்கும் பின்பகுதியில் நின்று வழிபாடு செய்தால் அனாதிநாதருடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமா. இப்போ நம்ம அனாதிநாத சித்தரை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது முறைகள் இருக்கா? முறைகள்னு கிடையாது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அப்பாற்பட்டவர், எல்லாவற்றையும் கடந்தவர். நான் என்னுடைய சமாதி நிலை, என்னுடைய நிர்விகல்ப சமாதியில் தான் அனாதிநாதரை எனக்கு அனுகிரகம் செய்தார். ஏன்னா நான் முன்னாடி சொன்னது போல் முருகப்பெருமான் என்னுடைய ஞான குரு. அப்போ அனாதிநாதர் எனக்கு சூட்சமமாக ஜோதி ஸ்வரூபமாக தான் தரிசனம் கொடுத்தார். அதனால தான் சொன்னேன் அவருக்கு ரூபம் இல்லாதவர்னு சொன்னேன், அருரூபம்னு சொல்லியிருந்தேன். அப்போ அருரூபமான அனாதிநாதரை எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு நானே அவர்கிட்ட தியானத்தில் கேட்கும்போது எனக்கு ஒரு உருவத்தை காமிச்சார். அந்த உருவத்தை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அந்த உருவம்தான் இந்த உருவத்தில் என்னை வழிபாடு பண்ண சொல்லி எனக்கு உத்தரவும் கொடுத்தாரு. இத்தனை வருடங்களாக அவர் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு வேண்டான்னு தான் சொன்னார். அதை பற்றிய எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆனால் வரக்கூடிய காலங்கள் சித்தர்களுடைய காலம், சித்தர்களுடைய யுகம் தான் ஆரம்பிக்க போகுது. அப்போ அனாதிநாதர் தான் சித்தர் யுகத்தை தொடங்கக்கூடியவர். நான் ஏற்கனவே சொன்னது போல சித்தர்களுடைய காலத்தை, சித்தர்களை உருவாக்கியவர், சித்தருடைய வம்சத்தை உருவாக்கியவரே அனாதிநாதர் தான். அப்போ மீண்டும் அவர் வரும்போது சித்தர்களுடைய யுகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அதனால தான் அனாதிநாதரை பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் உலகம் முழுக்க அவரை பற்றி வெகு விரைவில் பேசும். நிச்சயமா. இப்போ அனாதிநாதருடைய உருவம் அப்படின்னும் போது ஒரு சிவலிங்கத்துக்கு மேல, அதாவது ஒரு ஆவுடைக்கு மேல ஒரு ஜோதி ஸ்வரூபமாக தான் பார்க்கக்கூடியது. உங்களுடைய பல காணொளிகளை நானும் அதை பார்த்துருக்கேன். அந்த ஆவுடைக்கு மேல் ஜோதி ஸ்வரூபம் அப்படிங்கிறதோட ஒரு அர்த்தம் அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? அதாவது கீழே ஆவுடைங்கிறது பிறப்புடைய தத்துவம். பிறப்புன்னு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு ஆசை, பேராசை, காமம், குரோதத்திற்குள்ளே மாட்டிக்கிட்டு மாயைக்குள்ளே சிக்கிக்கிட்டு மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படி தான் வாழ்வியல் இங்கே நடந்துக்கிட்டு. அப்போ அந்த பிறப்பிற்கு அப்பால் ஞானம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் ஆவுடைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஜோதி. அப்போ அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பு தான் குண்டலினியுடைய ஆதாரம். ஒருவருக்கு குண்டலினி சக்தி விழிப்படைந்தால்தான் ஞானம்ங்கக்கூடிய முதல் படியை அவங்க எடுத்து வைக்க முடியும். அப்போ அந்த ஜோதி என்ன அப்படிங்கும்போது கீழிருந்து மேல் நோக்கி எரியும். அந்த ஞானம்ங்கிறது நீங்கள் தியானம் பண்ண என்ன பயிற்சினாலும் கீழேருந்து நீங்கள் மேல் நோக்கி தான் அதாவது சிதாகாசத்தை போய் அடைய முடியும், சகசிராரத்தை கொண்டு போய் அடைய முடியுங்கிறது தான் அந்த ஜோதி. அதாவது ஜோதி கீழிருந்து மேல் நோக்கி எரிவது. அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த 5 நாகங்கள் பார்த்திங்கன்னா 5 புலன்களை கடந்து பஞ்சபூதங்களை கடந்த நிலையில்தான் நீங்கள் ஞானம் அடைய முடியுங்கிறது தான் மேலே இருக்கக்கூடிய 5 நாகங்கள். அப்போ அந்த ஜோதி ஸ்வரூபமாக எனக்கு தரிசனம் கொடுத்த அனாதிநாதர் ஜோதியினுள் ஜோதியாய், அருட்பெருஞ்சோதியாய், மறைபொருளாய் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் நான் இருக்கேன். நான் யாருன்னு தெரியாமல் எல்லாரும் கும்பிட்றாங்க. என்னை யாருன்னு தெரிஞ்சு கும்பிட்டா
அவர்களுக்கு நான் எல்லா விதத்திலையும் நன்மைகளை செய்வேன்னாரு. அவர் எனக்கு என்ன மாதிரியான உருவத்தை கொடுக்கணும்னு விரும்பினாரோ, எனக்கு சூட்சமமாக சொன்னாரோ, அந்த உருவத்தை தான் நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன். நிச்சயமாங்க ஐயா. இப்போ நம்ம இந்த அனாதிநாதர் பத்தி பேசுறப்போ எல்லாமே வந்து இது ஒரு ஆத்ம ரீதியான, ஆன்மீக ரீதியான அடுத்த கட்ட விழிப்புக்கோ அல்லது அடுத்த கட்ட, அதாவது இந்த உலகத்தை சார்ந்தது அல்லாமல் அதாவது இகம் இல்லாமல் பரம் சார்ந்த ஒரு விஷயமா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாகவே இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களுக்காகவும் மக்கள் வந்து அனாதிநாதரை வணங்கலாமா, அல்லது நம்ம அடுத்த போய் சேருகின்ற கடைவழிக்காக நம்ம அனாதிநாதரை வணங்கணுமா? அதாவது அருள் இல்லார்க்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில் இடமில்லைன்னு சொல்லுவாங்க. அருளும் பொருளும் இல்லாதவர்க்கு எவ்வுலகிலுமே இடமில்லை. இதோடைய அர்த்தம் என்ன பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கிறாங்கன்னா, அருள்னா இறைவனுடைய அனுக்கிரகம், பொருள்னா பணம், இடம், ஏதோ ஒன்று பொருள்னு. ஆனால் உண்மையிலேயே என்னன்னா, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில் இடம் இல்லைன்னா, ஞானம்ங்கக்கூடிய பேரறிவை அடையாதவர்க்கு இறைவனிடத்தில் வேலை இல்லை, இடம் இல்லை. பொருள் இல்லாதவதற்கு இங்கு இடம் இல்லைன்னா, பொருள்னா நம்மளுடைய தேகம்தான். அப்போ பொருள் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த சரீரத்தோடு உட்காந்துருக்க முடியுமா? அப்போ பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகில் இடமில்லை. பொருள்னா என்ன சொல்கிறாங்க? நம்மளுடைய தேகத்தை சொல்கிறாங்க. அப்போ அருளும் பொருளும் இல்லாதவர்க்கு எவ்வுலகிலுமே இடமில்லை. அப்போ இந்த உடலுங்கக்கூடியது இருந்தால்தான், இந்த உடலுங்கக்கூடிய பொருள் இருந்தால்தான் அருளுங்கக்கூடிய ஞானத்தை நீங்கள் அடைய முடியும். இது ரெண்டுமே இல்லைன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு இடம் இல்லைங்கிறது தான் அர்த்தம். பொதுவாக நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து உணவிற்காக தனக்குத்தானே விவசாயம் செய்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பண்டமாற்று முறைன்னு வந்தது. அதுக்கப்புறம் நகைகள், பணம், இது மாதிரியான வரும்போது தான் ஆசைகள், தேவைகள், இது மாதிரியான விஷயங்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம எதெல்லாம் நாகரீகம் வளர்ச்சி அடையுது, எதெல்லாம் நம்ம வளர்ச்சின்னு பார்க்குறோமோ அத்தனையுமே உங்களை நீங்கள் அறியாமல் போவதற்கான வழிகளாக தான் நான் சொல்லுவேன். அதுக்காக அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதாங்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு செல்ஃபோனில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து அன்னைக்கு தேடும்போது கிராமர் புக்ஸில் ஏதாவது வொக்காபுலரி எடுப்போம், கிராமர் எடுக்கணும்னா அதுக்கு இன்னும் ஒரு டிக்ஷனரி இருக்கும், அதை எடுத்து தேடி கண்டுபிடிப்போம். இன்றைக்கி அது தேவையில்லை. மொபைலில் வந்து ChatGPT, ஜெமினின்னு எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு. கூகுளில் போட்டோம்னா டோட்டலாக எல்லா விஷயங்களையும் அது நமக்கு எடுத்து கொடுக்குறது, ஒரு நிமிடத்துக்குள்ளே நடந்துருது. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. அப்போ அது போல் நமக்கு அது ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுது. ஆனால் அது கையில் இருக்கேன்னு சதாகாலமும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? ஷார்ட்ஸு, ரீல்ஸு அதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். அப்போ என்ன அப்படிங்கும்போது, இயற்கையாகவே உங்களுடைய மூளைக்குன்னு ஒரு கற்பனை திறன் இருக்குது. அது என்ன செய்யும்? ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கேட்குறவங்களுக்கும் தெரியும். அந்த புக்கை படிக்கும்போது அந்த புக்கில் வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இமேஜினேஷன் பண்ணும். அப்போ மூளையுடைய செயல்திறன் என்ன செய்யும்? அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஞாபக சக்திகள் நல்லா இருக்கும். அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அறிவு சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கும். என்னைக்காவது உங்களுக்கு தேவைப்படும் போது அது உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம மொபைலு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது என்ன செய்கிறோம்? அது எல்லாமே வீடியோவாக பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதை உங்களுக்கு அந்த மூளை அதை சிந்திக்கக்கூடிய தன்மையை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வருது. அப்போ என்னென்னா உங்களுடைய அறிவின் தன்மை குறையுது. அப்போ மந்தப்படுது. அப்போ என்னது? மறதி வருது. அது மாதிரியான மூல உஷ்ணங்கள் வருது. உஷ்ணத்தினால தேகம் உஷ்ணம் வருது, உடலுக்கு வியாதி வருது. ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வருது அடிப்படைன்னு பார்த்தோம்னா, நம்ம எதை எங்கே எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது தெரியாததுனால தான் நடக்குது. இப்போ இதையும் நீங்கள் அனாதிநாதர் வழிபாடையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு என்னென்ன தேவை? நல்ல கல்வி, உடல் ஆரோக்கியம், வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் யாருக்கிட்டையும் எதற்காகவும் கைகட்டி நிற்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, எதை வேண்டியும் யாருக்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது, யாருடைய கண்ணீருக்கும் நம்ம ஆளாகக்கூடாது, எனக்கு யாரும் எதிரி இருக்கக்கூடாது, நானும் யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது. இந்த ஒரு பிரார்த்தனையை வச்சிங்கனாலே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ கடவுளுக்கு தெரியாதா? உங்கள் அறிவுலேருந்து தானே கடவுளை ஒவ்வொன்றையும் உருவாக்கினார். அப்போ இன்றைக்கி பணம்னு ஒன்று வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு சோறுன்னு ஒன்று வேணும், தண்ணின்னு ஒன்று வேணும். அது ரெண்டுமே இல்லாமல் அவன் எப்படி என்னை கும்பிட முடியும்? வள்ளல் பெருமான் என்ன செஞ்சார்? அன்றைக்கி எல்லாத்துக்கும் ஏன் அன்னதானம் போட்டார், சாப்பாடு போட்டார்? அன்றைக்கி ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள் இருந்தாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு அந்த ஸ்பைசியான அந்த தேவைகள் தான் அதிகமாக இருந்துச்சு. கிராம்பு, மிளகு, ஏலக்காய், இது மாதிரியானது. ஏன்னா அவங்க ரைஸ் எடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன செஞ்சுறாங்க? விவசாயத்தை பெருசாக செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. அந்த விவசாயத்தினால செய்ய முடியாதனால அன்னைக்கு இருந்த மக்கள் உணவு பஞ்சத்தினால சாப்பிட முடியாமல் உடல் நலிஞ்சு போய் கஷ்டப்பட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் முதல்ல ஜீவகாருண்யத்தை பாரு, எல்லாத்துக்கும் உணவு கொடுனார். நான் சொன்ன மாதிரி உடல் நல்லா இருந்தால் தானே இறைவனை தேடி போக முடியும். ஆனால் இன்றைக்கி அன்னதானங்கிற பேரில் அன்னதானமாகவே பண்ணுறாங்க. இன்னும் சில கோயில் திருவிழா சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க,
நல்லா இல்லையா ஓரமாக தூக்கி போட்டு போயிடுறாங்க. அப்போ மக்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன தேவை என்பதை முதல்ல நம்ம அறிந்து செயல்படணும். அதுபோல் தன்னை அறிவதற்கு அனாதிநாதர் இங்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவார். தன்னை யாருன்னு ஒருத்தர் அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அந்த மாயையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அப்போ பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வியல் கிடச்சிடாதா? பொருள் வேணும்னா எனக்கு இந்த பொருள் ஏன் வேணும், இந்த பொருள் எனக்கு வேண்டானா ஏன் வேண்டாம், நான் என்ன படிக்கணும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் எதை தேடி போகணுங்கிறத சூட்சமமாக அனாதிநாதர் உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா நிறைய பேர் அனாதிநாதருடைய வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. அவங்க கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் வழிபாடு பண்ணதுலேருந்து நல்லா இருக்கேன், வீட்டுக்கார் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்குன்னு. ஏன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைங்கிறது நம்ம ஏற்கனவே பேசினது போல். அந்த மனதை நம்ம அமைதிப்படுத்தினோம்னா தான் நம்மளுடைய தேவைகளை நோக்கி போக முடியும். அப்போ மன அமைதியை கொடுப்பாரு. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைங்கிறத கண்டிப்பாக செய்வார். எல்லாத்தையும் விட ஞானத்தின் பெரு ஒளி அவர். நிச்சயமா. இப்போ அனாதிநாதரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டில் வந்து அவரை வழிபடணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பா நிறைய பேருக்கு இவ்வளோ விஷயம் நீங்க அனாதிநாத சித்தரை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பா அந்த சுவாமியை வந்து எங்களுடைய வீட்டுக்கு எழுந்தருள செய்யணும் அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும், என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? ஒன்றும் அவருக்காக நீங்கள் ஏன்னா அனாதிநாதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், உருவம் இல்லைன்னுங்கிறவங்களும் அனாதிநாதரை வணங்கலாம், உருவம் இருக்குங்கிறவங்களும் அனாதிநாதரை வணங்கலாம், இறைவன் ஜோதி ஸ்வரூபம்ங்கிறவங்களும் அனாதிநாதரை வணங்கலாம். ஏன்னா அது மூணுமே அதுக்குள்ளே இருக்கும். அப்போ அனாதிநாதரை இவங்க கும்பிடலாம் அவங்க கும்பிடலாங்கக்கூடிய காலமோ நேரமோ பாகுபாடோ எதுவுமே கிடையாது. முடிந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நான் அதிகம் வழிபாடு செய்ய சொல்லுவேன். ஏன்னா அந்த நேரம் மனமும் சரி பிரபஞ்சமும் சரி அமைதியான ஒரு நிலையில் இருக்கும். ஏன் பிரம்ம முகூர்த்தம்னா, பூமியிலேருந்து சூரியன் மறைஞ்சு மீண்டும் பூமியில் சூரியனுடைய ஒளி கதிர்கள் ஆரம்பமாகக்கூடிய நேரம் தான் அந்த 3-4 மணிக்கு. ஸோ அந்த நேரத்தில் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அசந்து போயிடுவாங்க, மனசு வந்து அமைதிப்பட்டு கிடக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அகல் விளக்கு இல்லை ஏதோ ஒரு விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணீர் வச்சுட்டு அனாதிநாதருடைய மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி, உடம்பு முடியலைன்னா அந்த தண்ணியை குடிக்க கொடுக்கலாம். நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணியே பாருங்கள். அந்த தண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு குடிக்கிற தண்ணிக்கும் அனாதிநாதரை பூஜை பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது அதோடைய சுவையே மாறுபடும். அப்போ அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் உடம்பு முடியாதவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை எனக்கு வியாபாரஸ்தானம் சரியில்லைங்க, என் வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அதை செய்யலாம். இன்னும் உங்களுக்கு சொல்ல போனோம்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயை கூட நீங்கள் அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த தேங்காயை வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ கடையிலையோ வீட்டில் கூட கட்டும்போது எதிர்வினை சக்திகளோ எதிர்வினை ஆற்றல்களோ விலகி அங்கே நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். நம்ம அனாதிநாதருடைய அந்த சொன்னேன் இல்லையா, அவருடைய அந்த சின்னதாக ஒரு விக்கிரகம் செஞ்சு, ஏன் அப்படிங்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் கருங்கல்லில் தான் எல்லாருமே தீபம் போட்டோம். ஸோ அதே அனாதிநாதரை நாங்கள் கருங்கல்லில் செஞ்சு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுற மாதிரி அதில் வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்காங்க. என்னால் முடியாதுங்கிறவங்க அகல் விளக்குலையோ அல்லது ஏதோ ஒரு விளக்கில் தீபம் ஏற்றி, ஏன்னா தீப ஒளியில் அனாதிநாதரை அவங்க வர வச்சு கும்பிட முடியும். நிச்சயமாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த தீபம் வந்து கருங்கல்ல ஏத்துறதுக்கும் மற்ற உலோகங்கள் ஏத்துறதுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது என்னையா? அதாவது சுவாமியுடைய விக்கிரகம் பார்த்தீங்களா எதில் இருக்கும்? மோஸ்ட்லி ஆரம்ப காலகட்டத்திலலாம் கருங்கல். கல் அப்படிங்கும்போது பஞ்சபூதத்தில் இயற்கையிலேருந்து விளைந்தது. இயற்கையிலேருந்து விளைஞ்சது அப்படிங்கும்போது அந்த கருங்கல்லில் நம்மளுடைய எனர்ஜி ஆற்றல், நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள், நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களை கிரகிச்சிக்கக்கூடிய ஆற்றல் கருங்கலுக்கு இயற்கையாகவே. ரெண்டாவது அது மண்ணுடைய தத்துவம், அதாவது பூமி அந்தோடைய தத்துவத்தில் இருக்கிறனால கருங்கல் தீபம் வருது நல்ல எனர்ஜியை உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து தீபம் போடுறோம், அது என்னென்னா சில்வர்னு சொல்கிறோம், அதில் ஏதாவது ஒரு மிக்சடு இருக்குது. இல்லை வந்து பஞ்ச தீபம், அதாவது ஐம்பொன்னுலாம் சொல்கிறோம். ஸோ ஐம்பொன்னுனாலே ஒரு குவாலிட்டி இருக்குது. இத்தனை கிராம் தங்கம் இருக்கணும், இத்தனை கிராம் செம்பு இருக்கணும், இத்தனை கிராம் உங்களுக்கு ஒவ்வொரு உலோகங்களும் இருக்கணும் இருக்குன்னு. ஸோ அந்த உலோகங்கள் சரிவர வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்களான்னா கிடையாது. ஸோ அதை பேசிக்காக பார்க்கும்போது கருங்கல் தான் நம்மளுடைய ஆதி காலத்தில் நம்ம வந்து ஏற்றிய தீபம். கருங்கல்ல ஏற்றக்கூடிய தீபத்தில் வரக்கூடிய ஆற்றல் ரொம்பவே மிகைமையாக இருக்கும். அதில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய மனம் அமைதி, அந்த வீட்டிலேயே ஒரு தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாங்க ஐயா. இப்போ அனாதிநாதர் நம்ம வந்து வழிபாடு செய்யணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வழிபாடு பற்றி சொன்னீங்க. அவருக்காக சொல்லக்கூடிய அந்த மந்திரம் பற்றி இந்த இடத்துல சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க ஐயா.
இல்லை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அது வந்து சில அது உபதேசம் வாங்கி தான் ஆமாம் சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கா? அது இருக்குது. சரி, இப்போ நம்ம அந்த அந்த மந்திரத்தை கடந்து நம்ம ஏதாவது சொல்லணும் இல்லையா? நமக்கும் முதலா வணங்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பாடணுமா, சொல்லணுமா? அப்படிதான் நம்மளோட மனம் ஓரளவுக்கு ஒன்றும் ஒழுங்கும்னா பிரச்சனை இல்லை. நம்ம என்ன சொல்லலாம்? ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் அனாதிநாத ஆதிகுருவே அனாதிநாதர் திருவடிகள் சரணம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஆதிகுரு அனாதிநாதரே, பிரபஞ்சமே, பிரபஞ்ச பேராற்றலே, என்னுள்ளும் இங்கு அனைத்து உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, அருட்பெருஞ்சோதியே, இந்த நேரம் நான் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறட்டும், நிறைவேறத் தொடங்கட்டும். அந்த மாதிரியான பிரார்த்தனைகளை சங்கல்பமாக உங்களுக்கு தெரிஞ்சது போல் நீங்கள் சொல்லிவிட்டு ஆதிகுரு அனாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம்ங்கக்கூடியதை சொன்னால் போயிடும். வெறும் அனாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம், அனாதிநாதர் சித்தரே போற்றின்னு நீங்கள் 108 முறை சொன்னால் கூட போதும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்லாம் இல்லை. அவருக்கு அபிஷேகம் கிடையாது, ஆராதனை கிடையாது, அவருக்கு வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை தான் சொல்லி கூப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆத்மார்த்தமாக நேசித்து சரணடைஞ்சு நீங்கள் இந்த வெறும் அனாதிநாத சித்தர் போற்றிங்கக்கூடியதை மட்டும் சொன்னீங்கனாலே உங்களுக்கு மாபெரும் மாற்றம் நடக்கும். நிச்சயமாக நீ சொல்லும் போதே ஏதோ ஒரு மாற்றம் என்னாலே உணர முடியுது. நிச்சயமாக அனாதிநாத சித்தருடைய வழிபாடு தொடர்பில் நிறைய விஷயங்களை வந்து நம்முடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த சித்த பெருமான் வந்து இந்த இடத்துல இந்த காணொளி மூலமாக மக்களிடம் போய் சேரணுன்றது அவர் ஒரு திருவுள சித்தம் கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி எனக்கும் உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த நேரத்துக்கும் உங்களுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் பேசுறதுக்கான உத்தரவை கொடுத்த அனாதிநாத சித்தருக்கும் ரொம்பவே நன்றிங்க. எல்லோரும் இன்புற்று நலமுடன் வளமுடன் வாழ்க வளமுடன். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.